இந்தியாவுக்கு நான் வரிய அதிகப்படுத்த போறேன். ஆனா, அதே நேரத்தில சைனாவுக்கு வரிய குறைக்க போறேன் அப்படின்னு போற போக்குல ஃப்ளைட்ல வச்சு கேட்ட கேள்விக்கு ட்ரம்ப் பதில் சொல்லியிருக்காரு. இந்த ரஷ்யன் ஆயில இந்தியா வாங்க மாட்டான்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா, அத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு இந்திய தரப்புல சொல்லியிருக்காங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது ட்ரம்ப் சொல்லுதாரு, "அப்படியா? அத நான் நம்பவே இல்ல. ஒருவேள அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கு நெறைய வரி போடப் போறேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்த சீனா மேல 100% வரி போட்டீங்களே, அத குறைக்கீங்களா? அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, சீனா நமக்கு நெறைய அமௌண்ட் பே பண்றாங்க. வரியாவும், பணமாகவும். நம்ப முடியாத அளவுக்கான பணம் நமக்கு கிடைக்கி, சீனா மேல வரி போட்டதுனால. அதனால நான் அவங்க மேல குறைக்கலான்னு பிளான் பண்ணுனேன். ஆனா, அவங்க அதுக்கு எனக்கு கைமாறா ஒரு சில விஷயத்த பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாரு. போன வாரம் 100% வரி. அதுக்கு பதிலடி குடுக்குற வகையில ட்ரம்புக்கு சைனா சொன்னாங்க, "வரி போடுறதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது. அதனால அமெரிக்கா கடுமையான விளைவுகள சந்திக்க நேரிடும்." அப்படின்ற மாரி. ஏன்னா, அமெரிக்கால கிறிஸ்துமஸ் வரப்போகுது. கிறிஸ்துமஸ்க்கு வாங்குற பொருள் ஒட்டுமொத்தமும் சைனால இருந்து தான் வந்து குவியணும். இப்பேற்பட்ட ஒரு மிரட்டல சைனா குடுக்கும்போது, அதையும் தாண்டி ரேர் எர்த் மினரல்ஸுமே சைனா கிட்ட இருந்து தான் வருது. இந்த எல்லாத்துலயும் மனசுல வச்சுக்கிட்டு, ட்ரம்ப் வந்து சீனாவுக்கு அடிபணிஞ்ச மாரி, வரிய குறைக்க போறேன் அப்படின்னு பேசி வச்சிருக்காரு. ஆனா, இந்தியாவுக்கு உலகத்திலே அதிக வரி 50% அதுக்கே இந்தியா அலட்டிக்கிடல. இன்னமும் கூட்டுனாங்கன்னா, இந்தியா அசர போறதே இல்ல. ஏன்னா, யுகே, யூரோப்பிய யூனியன், ஆஸ்திரேலியா அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இந்தியாவுக்கு ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட நாடுகள் கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் போட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.